13 3ஆல பெருக்கிட்டா 39, அதோட 2 கூட்டிட்டா 41. அடுத்தது பாருங்க, 41 3ஆல பெருக்கிட்டா 123, அதை 3ஆல கூட்டிட்டா 126. அதாவது கொடுக்கப்பட்ட நம்பரை 3ஆல பெருக்கி 2, 3, 4, 5ன்னு கூட்டிக்கிட்டே போகணும். அடுத்தது பாருங்க, 126 இன்ட்டு 3 378, இதோட 4 கூட்டினா 382. அடுத்த எண்ணுக்கு இதே ரூல் சூட்டபிளா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. 382 3ஆல பெருக்கிட்டு 5ஆல கூட்டுங்க, 1151. அந்த 5வது எண் கிடைச்சிருச்சு. 382 சரியான விடைதான். ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 748, 737, 716, 685, 644, கடைசி எண் கொடுக்கப்படல. 748 இருந்து 11 கழிச்சா 737, அதுல இருந்து 21 கழிச்சா 716, அதுல இருந்து 31 கழிச்சா 685, அதுல இருந்து 41 கழிச்சா 644. அப்ப இதுல இருந்து எதை கழிக்கணும்? 51 கழிக்கணும். கழிச்சிட்டா 593 நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 2, 2, 4, 12, 48, கடைசி எண் கொடுக்கப்படல. 2 1ஆல பெருக்குனா 2, 2 2ஆல பெருக்குனா 4, 4 3ஆல பெருக்குனா 12, 12 4ஆல பெருக்குனா 48. அப்ப 48 எதால பெருக்கணும்? 5ஆல பெருக்கணும். 240. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற தொகுதிகள்ல எந்த மாற்றமும் இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. பகுதிகளை பாருங்க, 3இன் அடுக்குகள் ஆகிட்டே இருக்கு. 3 பவர் 0, 3 பவர் 1, 3 ஸ்கொயர், 3 கியூப், 3 பவர் 4, 3 பவர் 5 அப்படின்னு 243 வரைக்கும் வந்துருச்சு. அப்ப அடுத்து வர வேண்டியதுல என்ன வரணும்? 3 பவர் 6 வரணும், 729. ஸோ 1/729 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. இதுல மொத்தம் 10 எண்கள் இருக்கணும், 10வது எண் விடுபட்டிருக்கு. எப்படி தொடர்புல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3 விட்டு எண்கள் ஒரே சீக்வன்ஸ்ல இருக்கு. 2ல இருந்து 6 கூட்டினா 8, 8ல இருந்து 6 கூட்டினா 14, 14ல இருந்து 6 கூட்டினா அங்க 20 வரணும். அடுத்தது பாருங்க, 7ல இருந்து 6 கூட்டினா 13, 13ல இருந்து 6 கூட்டினா 19. அடுத்தது பாருங்க, 11ல இருந்து 6 கூட்டினா 17. 6வது உறுப்பை 6ஆல கூட்டினோம்னா நமக்கு 23. 9வது உறுப்புக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம லாஜிக் ரைட் தான். கடைசியா நமக்கு கிடைச்சது என்ன? 20. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் பில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 0, 6, 24, 60, 120, கடைசி எண் கொடுக்கப்படல. 0 × 1 × 2 0, 1 × 2 × 3 6, 2 × 3 × 4 24, 3, 4, 5 இவைகளின் பெருக்கல் 60, 4, 5, 6 இவைகளின் பெருக்கல் 120. கடைசியா வர வேண்டியது என்னவா இருக்கணும்? 5, 6, 7ஓட பெருக்கலா இருக்கணும். ஸோ 210. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கலாம்.
11, 27, 51, 83 கடைசி எண் கொடுக்கப்படல. 3 ஸ்கொயர் பிளஸ் 2 11, 5 ஸ்கொயர் பிளஸ் 2 27, 7 ஸ்கொயர் பிளஸ் 2 51, 9 ஸ்கொயர் பிளஸ் 2 83. அடுத்து வர வேண்டியது என்னவா இருக்கணும்? 11 ஸ்கொயர் பிளஸ் 2 123. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 3 1 3 பெருக்கலா எழுதிக்கலாம். 6 2 3 பெருக்கலா எழுதிக்கலாம். 24 4 6 பெருக்கலா எழுதிக்கலாம். 30 5 6 பெருக்கல். 63 7 9 72 8 9. இப்ப முதல் எண்களையா பாருங்களேன். 1 கூடியிருக்கு, 2 கூடியிருக்கு, 1 கூடியிருக்கு, 2 கூடியிருக்கு, 1 கூடியிருக்கு. இப்ப அடுத்து வர்ற எண்கள் 2 கூடணும், அப்புறம் 1 கூடணும். 10 11. 2 பாக்ஸுக்குமான முதல் எண்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரெண்டாவது எண்களை பாருங்க. 3 3 இருக்கு, 6 6 இருக்கு, 9 9 இருக்கு. அப்ப அடுத்து வர வேண்டிய எண் 12 12. அந்த எம்டி பாக்ஸஸ்ல இருக்க வேண்டிய எண்கள் என்ன? 10ஐயும் 12ஐயும் பெருக்கின தொகை 120, 11ஐயும் 12ஐயும் பெருக்கின தொகை 132. ஆப்ஷன் பி இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 010 001 100 010 கடைசி எண் கொடுக்கப்படல. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், இந்த 3 இடங்கள்லையும் இருக்கிற எண்களை மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. முதல் நம்பர்ல 10வது இடத்துல 1 இருக்கு, அப்புறம் 1வது இடம், அப்புறம் 100வது இடம், திரும்பவும் 10வது இடம். அடுத்தது எங்க தான் வரணும்? 1வது இடத்துக்கு தான் வரணும். சோ 001. ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. முதல் எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் தொடர்பு படுத்துங்க. முதல் டிஜிட்டோட முதல் டிஜிட்டை கம்பேர் பண்ணுங்க. 7ல 1 போச்சுன்னா 6, 2க்கு 2 கம்பேர் பண்ணுங்க. 8ல 2 போச்சுன்னா 6, 3க்கு 3 கம்பேர் பண்ணுங்க. 5ல 1 போச்சுன்னா 4. இதே லாஜிக்க நீங்க அடுத்ததுல பாருங்க. 6ல 1 போனா 5, 6ல 2 போனா 4, 4ல 1 போனா 3. இதே லாஜிக்க நம்ம 4வது நம்பருக்கும் செக் பண்றோம். அதுவும் சரியா இருக்கு. அடுத்ததுல பாருங்க. 4ல 1 போச்சுன்னா 3, 2ல 2 போச்சுன்னா 0, 2ல 1 போச்சுன்னா 1. சோ 301 ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 122 145 170 4வது எண் கொடுக்கப்படல. 226 257 122 11 ஸ்கொயர் பிளஸ் 1 145 12 ஸ்கொயர் பிளஸ் 1 170 13 ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்து வர வேண்டியது என்னவா இருக்கணும்? 14 ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கணும். 197. அதே நேரத்தில் அடுத்து வர எண்களையும் செக் பண்ணிக்கோங்க. 15 ஸ்கொயர் பிளஸ் 1 16 ஸ்கொயர் பிளஸ் 1 சரியா தான் இருக்கு. சோ விடுபட்ட இடத்துல வர வேண்டிய எண் 197. ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. (201) 6 கியூப் மைனஸ் 15. 112 5 கியூப் மைனஸ் 13. 53 4 கியூப் மைனஸ் 11. கொடுக்கப்படாத எண்ணில் என்ன வரணும்? அப்ப 3 கியூப் மைனஸ் 9 வரணும். ஏன்னா கியூப்ல இருக்கிற அடிமானம் எல்லாம் ஒன்னொன்னா குறையுது. கழிக்கப்படுற எண்கள் எல்லாம் 2 2 குறையுது. அப்ப அடுத்த எண் என்னவா இருக்கணும்? 2 கியூப் மைனஸ் 7 இருக்கணும். ஃபில் ஆகுது.
சோ விடுபட்ட இடத்துல 18 என்பது சரியான விடை. ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கங்க. 15, 17, 20, 25, 32 கடைசி எண் கொடுக்கப்படல. 15, 17 2 கூடி இருக்கு. 17, 20 3 கூடி இருக்கு. 20, 25 5 கூடி இருக்கு. 25, 32 7 கூடி இருக்கு. சோ பகா எண்களா கூடி இருக்கு. அப்ப அடுத்த பகா எண் என்ன? 11. சோ 32ஓட 11 கூட்டினா 43. ஆப்ஷன் பில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 27, 63, 37, 58, 47, 53, 57 கடைசி எண் கொடுக்கப்படல. முதல் எண்ணுக்கும் மூன்றாம் எண்ணுக்கும் தொடர்பு 10. மூன்றாம் எண்ணுக்கும் ஐந்தாம் எண்ணுக்கும் தொடர்பு 10. 5க்கும் 7க்குமான தொடர்பு 10. அதே நேரம் இரண்டாம் எண்ணுக்கும் நான்காம் எண்ணுக்குமான தொடர்பு என்னன்னு பாருங்க, 5 கழிச்சிருக்கிறோம். நான்காம் எண்ணுக்கும் ஆறாம் எண்ணுக்குமான தொடர்பு 5 கழிச்சிருக்கிறோம். ஆறாம் எண்ணுக்கும் 8ஆம் எண்ணுக்குமான தொடர்பு அப்ப என்னவா இருக்கணும்? 5 கழிச்சிருக்கணும். சோ 53ல 5 கழிச்சிட்டா 48. ஆப்ஷன் சில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. 36, 34, 30, 28, 24 கடைசி எண் கொடுக்கப்படல. 36ல 2 கழிச்சிட்டா 34. 34ல 4 கழிச்சிட்டா 30. 30ல 2 கழிச்சிட்டா 28. 28ல 4 கழிச்சிட்டா 24. அப்ப என்ன செஞ்சிருக்கிறோம்? 2 கழிச்சிருக்கிறோம், 4 கழிச்சிருக்கிறோம், 2 கழிச்சிருக்கிறோம், 4 கழிச்சிருக்கிறோம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? 2 கழிக்கணும். 24ல 2 கழிச்சிட்டா 22. ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க.